Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 2 Complex Numbers Example 2.11 ல இந்த வீடியோ பார்க்கலாம். Which one of the points I, minus 2 plus I and 3 is the farthest from the origin? Farthest from the origin என்ன? இப்போ நமக்கு origin இருக்குன்னா புக்லேயே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. origin இருக்குன்னா இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஐ வருது இல்லையா? இப்போ இது இமேஜினரி இது ரியல் அப்படின்னா இது ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இது மைனஸ் இமேஜினரி இது மைனஸ் ரியல் இல்லையா? ஸோ ப்ளஸ் ஐனா இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஐ இதுக்கு நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் ஐ இந்த சைடு வர்றது மைனஸ் 2 ப்ளஸ் ஐ. ஸோ இதில் எது தூரமாக இருக்குது டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஈஸியான சம், ரொம்ப சின்னது தான். சொல்யூஷனில் த டிஸ்டன்ஸ் between origin to z is equal to z ஓட values. இப்போ 3 வேல்யூ எடுத்திருக்கோம். ஒன்று I minus 2 plus I and 3 ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு I அப்போ modulus of z இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து modulus of z. இப்போ modulus of I modulus எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் ரியல் நம்பர் எதுவுமே இல்லை, 0 ஸ்கொயர் I இருக்கனால 1 square. So root of 1 square which is equal to 1. Next modulus of z. இப்போ z ஓட value minus 2 plus I. Same root of minus 2 whole square real number square plus imaginary term 1 ஓட square. That is equal to root of minus 2 into minus 2 4. 4 plus 1. Therefore root of 5. Next modulus of 3 z modulus of z is equal to modulus of 3, that is equal to 3. இப்போ எப்படி கேட்குறாங்க, எது ரொம்ப தூரமாக இருக்குது அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். இப்போ ரூட் 5ஓட வேல்யூ தெரியும் 2.236 இல்லையா? ஸோ இது ஃபஸ்ட்டு 1 அப்புறம் 2 அப்புறம் 3. ஸோ டேரெக்டாக அதுவே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. 1 is less than root 5, that is less than 3. ஸோ farthest point என்னது, எது ரொம்ப தூரமாக இருக்குது? ஸோ லாஸ்ட் நம்பர் 3. therefore the farthest point from the origin is 3ன்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.12. if z1 z2 and z3 are complex numbers such that modulus of z1 is equal to modulus of z2 is equal to modulus of z3 is equal to modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. Find the value of 1 modulus of 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3. இதோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். modulus of z1 is equal to modulus of z2 is equal to modulus of z3 is equal to 1. Again z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3யோட மாடுலஸும் 1 தான். இது ரெண்டும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நான் மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கிறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் z எப்படி எழுதலாம்? z1 இன்ட்டு z1 பார் கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்படி கன்சிடர் பண்ணலாமா? இதுலேயும் நான் இப்போ என்ன பண்ணுறேன், z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1 பை z1ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது சேம் modulus of z2 is equal to 1. modulus of z2 எப்படி எழுதுவோம்? z2 into z2 bar is equal to 1. z2 bar is equal to 1 by z2. அதே மாதிரி modulus of z3 is equal to 1. z3 into z3 bar is equal to 1. z3 bar is equal to 1 by z3. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? இப்போ நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். டு ஃபைண்ட் 1 by z1 ப்ளஸ் 1 by z2 ப்ளஸ் 1 by z3. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? 1 by z1ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், z1 பார் ப்ளஸ் 1 by z2ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, z2 பார். 1 by z3ஓட வேல்யூ z3 பார். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ z1 பார் z2 பார் z3 பார் இருந்தால் நம்ம மொத்தமாக சேர்த்து எழுதிக்கலாமா? ஸோ z1 ப்ளஸ் z2 plus z3 whole bar
அதுக்கு ஒரு மாடுலஸ் எடுத்திருக்கோம். இன்னொரு கண்டிஷன் தெரியும், மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z1 பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1. இந்த கண்டிஷனும் தெரியும். அப்போ இந்த டேர்ம் நான் அப்படியே எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3ன்னு எழுதிக்கலாமா? இதோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 which is equal to 1. இப்போ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸ் ஆஃப் 1 by z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 1 by z2. ஃபைனலாக நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் which is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.13, if modulus of z is equal to 2, show that 3 is less than or equal to modulus of z plus 3 plus 4i is less than or equal to 7. ஸோ நமக்கு வெறும் z மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லோயர் பவுண்ட் என்ன அப்பர் பவுண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சொல்யூஷனில் கிவன் முதல்ல எழுதிடலாம், மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ 2. நான் என்ன ப்ரூவ் பண்ணும், டு ப்ரூவ் வந்து 3 is less than or equal to z plus 3 plus 4i that is less than or equal to 7 இல்லையா. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் தெரியும், z1 plus z2 இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸ் பண்ணும் லோயர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களா. அதே மாதிரி அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2ன்னு பண்ணும். இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சம்மோட லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா லோயர் பவுண்டுக்கு மைனஸ் பண்ணுங்கள், அப்பர் பவுண்ட் வேணா ப்ளஸ் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம், z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i. இப்போ இது தனியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 + 4 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், கரெக்டாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் அப்பர் லிமிட் எடுத்துக்கிறேன். அப்போ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 3 + 4i. நெக்ஸ்ட் லைனில் மாடுலஸ் ஆஃப் z-ஓட வேல்யூ என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க, 2 ப்ளஸ் இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இல்லையா. நெக்ஸ்ட் லைனில் 2 ப்ளஸ் 3 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ, 9, 9 + 16, 9 + 16 25. இப்போ ரூட் ஆஃப் 25ஓட வேல்யூ 5. therefore 2 + root of 25, 2 + 5 that is less than or equal to 7. மாடுலஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு +7 எழுதிக்கலாம். இப்போ அப்பர் பவுண்ட் தெரிஞ்சிச்சு, இதே மாதிரி லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ லோயர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கும், மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 3 + 4i greater than or equal to is greater than or equal to modulus of z minus modulus of 3 + 4i. ஆல்ரெடி 3 + 4i ஓட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிடலாம், 2 - 5. ஏன்னா இங்கே வேல்யூ ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டோம், அதே கொஸ்டின் தான் இல்லையா, டேரெக்டாக எழுதிடலாம். therefore greater than or equal to -3 மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால +3 நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே அதோட இடத்துல நம்ம எழுதிட்டா போதும். 3 is less than or equal to z plus 3 plus 4i that is less than or equal to 7. இதுதான் ப்ரூவ் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் புக்கில் வந்து ரொம்ப சின்னதாக இதை முடிச்சிருப்பாங்க, இதோட வேல்யூ 5ன்னு டக்குன்னு எழுதியிருப்பாங்க. பட் நம்ம சால்வ் பண்ணதானே தெரியும், இல்லைனா நீங்கள் சைடில் சால்வ் பண்ணிவிட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷன் ஈஸி தான், ஏன்னா ஆல்ரெடி இதே வேல்யூ கண்டுபிடிச்சனால டேரெக்டாக நம்ம எழுதிட்டோம். கிளியரா?